கோயம்புத்தூரை பொறுத்தளவு சிறுமுகையில அந்த விஸ்கோஸ் கம்பெனி இருந்த இடத்துல 250 ஏக்கரா பூமி இருக்கு. பவானி ரிவர் ஓரத்தில் இருக்கு. அங்க ரயில்வே இன்ஜின் தொழிற்சாலையோ ரயில்வே கோச் ஃபேக்டரியோ கொண்டு வர்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து இங்க கோயம்புத்தூர்ல இருந்து போன எந்த எம்பியுமோ மந்திரிகளோ யாருமே முயற்சி பண்ணவில்லை. அதுக்கான அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இங்க சிறுமுகையில் இருக்கு. தொழிலாளர்கள் வேண்டிய அளவு கிடைப்பாங்க. அதை நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே முதல் வேலையா ஒரு ரயில்வே தொழிற்சாலையை கோயம்புத்தூருக்கு கொண்டு வரணும் சென்ட்ரல் கவர்மெண்ட். அது என்னுடைய கோரிக்கை. முதலில் உங்கள் கோரிக்கை, நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை நான் பரிசீலனை எடுத்துக்கொள்வேன். நான் பரிசீலனை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் செய்வேன், நான் உறுதி நான் கொடுக்க மாட்டேன். நான் பரிசீலனை எடுத்துப்பேன், கன்சிடர் பண்றேன், அவ்வளவுதான். ஏன்னா நான் சும்மா பொய்யான வாக்குறுதி எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஆனா நான் செய்யறது என்னன்னா அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நான் உறுதியா நான் செய்வேன். நான் அது இரிகேஷன் ஸ்கீம், அதை நான் செய்ய போறேன். அதுக்கப்புறம் பாண்டியாறு புன்னம்புழா திட்டம், அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்கீம் இருக்கு. அதெல்லாம் நிறைய இருக்கு. ஈரோட்டில் சாய கழிவாலை தொழிற்சாலை பிரச்சனையினால் மாசுபட்டுள்ளது. இங்க கடலில் சாய கழிவுநீர் கலக்கும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். ஒரு நல்ல கேள்விதான், ஒரு சிக்கலான கேள்வி கூட. கழிவுநீர், சாய கழிவுநீர், சுற்றுச்சூழல் பாதிப்பு, சுற்றுச்சூழல் மாசு, அது அதிகமா ஈரோட்ல பவானி ஆத்துல கலக்கிறது. இப்ப நொய்யல் ஆறு இருக்கு. நொய்யல் ஆறுல கீழே இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அந்த டேம திறக்காதீங்க. மேல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அதை திறங்க. நிறைய சிக்கலா இருக்கு. மழை காலத்துல அடிச்சுன்னு போயிடுது, அது வேற. அதுக்கப்புறம் அவ்வளவு கழிவு அதுல இருக்கு. அதுல சுத்திகரிக்கப்பட்ட நல்ல நிலையங்கள்லாம் வரணும். வந்தாதான் இது கொண்டு வர முடியும். இதுக்கு கடந்த ஆட்சியாளர்லாம் திட்டங்கள்லாம் கொண்டு வந்தா, இங்க இருந்து கடலுக்கு கொண்டு போறதுலாம் சாத்தியம் கிடையாது. அதெல்லாம் ஆக அதற்கு வேற மாற்று வழிகள், நல்ல என்வாயன்மெண்டல் கான்செப்ட், ஃப்ரீ கான்செப்ட். இப்போ வெளிநாடு ஜெர்மனி நாட்டுல எல்லாம் பல ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. அந்த தொழில்நுட்பங்கள்லாம் நிச்சயமா கொண்டு வந்துட்டு ஆய்வுகள் செய்து ஆராய்ச்சிகள் செய்து பிறகு நல்ல ஒரு முடிவு எடுப்போம். ஈரோட்ல இருந்து தொழிலுக்காகவோ இல்ல வேற ஆபீஸ் ஒர்க்காகவோ காலையில வேலைக்கு அங்கிருந்து ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூரோ இல்ல அவினாசியோ வர்ற பகுதிக்கு வர்ற மக்கள் இந்த தனியார் பஸ் மட்டும் தேடி வர்றாங்க. ஆனா கவர்மெண்ட் பஸ் கார்பரேஷன் பஸ் விரும்புறது இல்ல. ஏன்னா உதாரணத்துக்கு சமீபத்துல கன்னியாகுமரியில ஒரு கீழே விழுந்துட்டாங்க. அதனால கவர்மெண்ட் பஸ்ஸோட தனியார் பஸ் வர டிக்கெட் கம்மியா தான் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கும்போது அது ஏன் தரமா விடக்கூடாது? மக்கள் எளிதா போறதுக்கு உண்டான ஒரு வழிய கவர்மெண்ட் செய்யக்கூடாது? ஐயா, நீங்க ஆட்சி வந்தீங்களா, அது செய்வீங்களா? உறுதியா நான் செய்ய போறேன். நல்ல போக்குவரத்து துறையிலே நல்ல மாற்றங்கள் நான் கொண்டு வர போறேன். இந்த ஊழல போக்குவரத்து ஒழிச்சாலே நல்ல தரமான பேருந்துகள் கொண்டு வரலாம். இப்போ 2 வருஷமா 400 அரசு